ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். அது குக்கரில் ஆயில் விட்டு பிரியாணி மசாலாலாம் போட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, நான் 4 மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற புதினா கொத்தமல்லி போட்டு அதையும் ஒரு வணக்கிட்டு நான் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டுக்க போகிறேன். எங்கள் வீட்டில் தக்காளி அதிகம் விரும்ப மாட்டாங்க. அதனால் ஒரு தக்காளி போட்டுட்டு தக்காளி லைட்டாக வணங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் வைக்கணும். கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ 3 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு நான் இதிலே சேர்த்துருவேன். அப்போது காய்கறிலையும் உப்பு ஏறிடும்ல, அதனால ஒரு கப் அரிசிக்கு நான் 2 கப் தண்ணி விடுவேன். இது பாசுமதி ரைஸ் இல்லை, நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசியே யூஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு தண்ணி கொஞ்சம் சூடு ஏறணும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை அதில் போட்டுடணும். உப்பு நம்ம குடித்து பார்க்கும்போது கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த உப்பு சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை நான் கிண்டி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் எடுத்தோன்னா நல்லா கமன்னு வெஜ் பிரியாணி ரெடி. இது தேவையில்லாமல் நிறைய மசாலாலாம் இல்லாமல் மைல்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஹெல்த் வைஸ் ரொம்பவும் நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். ஜீரணம் ஆகாமல் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. மைல்டாக இருக்கும். இது கூட ஒரே ஒரு எக்கு மட்டும் வச்சுட்டோமாவே போதும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுவும் சுட சுட சாப்பிடும்போது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.